அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. ஒரு முறை தசரத மன்னர் அவரோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு நரைமுடி தோன்றுது. அந்த நரைமுடியை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வயதாகிக்கிட்டே போகுது. இனிமே ராஜ்யத்தை ராமர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கானகம் போய் தவம் புரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு செய்து அரச சபையை கூட்டி எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு. இந்த விஷயம் கூனி மூலமாக கைகேயியை சென்றடையுது. கூனி கைகேயியோட மனசை நிறையா பேசி மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் கைகேயி தசரதர்கிட்ட போய், நீங்கள் முன்னாடி 2 வரங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த 2 வரங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். முதலாவது வரம் என் மகன் பரதன் தான் நாட்டை ஆளணும். 2வது வரம் ராமர் 14 வருடங்கள் வனவாசம் செல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட தசரதர் ரொம்ப மனசு துன்பப்படுறாரு. எப்படி கைகேயிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு அவரால் தாங்கிக்கவே முடியல. அதனால அவரால் போய் ராமர்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் சொல்ல முடியல. அப்போ கைகேயி ராமர்கிட்ட போய் இந்த 2 வரங்களை பற்றி சொல்கிறாங்க. ராமரோட மனதில் முகத்திலேயோ மனதிலேயோ எந்த ஒரு கவலை துன்பம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட பக்குவமான ஒரு மனநிலையை உடையவர் தான் ராமர். சரிம்மா, நான் இப்போவே கானகம் செல்ல தயாராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோசலையை போய் பார்க்குறாங்க. கோசலை இந்த 2 வரங்கள் ராமர் சொல்லும்போது முதலாவது வரம் பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய கவலையெல்லாம் இல்லை. ஏன்னா பரதனை தன்னோட மகனாக பார்க்குறதுனால பரதன் நாட்டை ஆள்றதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நம்மளோட இச்வாகு வம்சத்தில் மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு பட்டம் கட்டுவது எந்த ஒரு தோஷத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது. அது ஒன்று தான் என்னோட கவலை. மற்றபடி பரதன் நாட்டை ஆள்றது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2வது வரத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட மனசு ரொம்ப வருத்தப்படுது. பரதன் நாட்டை ஆள்றது சரி, நீ ஏன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அரச கட்டளை, அதை நிறைவேற்றணும் தாயே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவர் கிளம்புறாரு. உடனே கோசலை சொல்கிறாங்க, நானும் உன் கூட தான் வருவேன். ஏன்னா நீ இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி, அதனால நானும் உன் கூடவே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை தாயே, தந்தையை நீங்கள் தான் இங்கேருந்து கவனிச்சுக்கணும், அவருக்கு சேவை புரியணும், அவரை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதனால் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து இந்த தகவல் லக்ஷ்மணனுக்கு தெரிய வருது. அவர் மிகுந்த கோபம் அடைகிறார். எப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு பயங்கரமாக ஒரு கோபம் வருது. அவரையும் ராமர் சமாதானப்படுத்தினார். இல்லை, நம்மளோட தந்தை நம்மளை நல்ல விதமாக வளர்த்துருக்காரு, அவரோட வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்படணும், அதனால நான் கானகம் செல்கிறது தான் சரி, நீ இங்கே இருந்து அரண்மனையும் மற்ற அனைவரையும் நீ கவனித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு லக்ஷ்மணர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், நீங்கள் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி, அதனால் நான் உங்கள் கூட தான் வருவேன். எப்படி உலகம் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியும், அதே மாதிரி தண்ணீர் இல்லாமல் தாமரை பூவும் மீனும் வாழ முடியாது. அது மாதிரி தான் நானும் இங்கே அடுத்த நிமிடமே உயிர் துறந்து விடுவேன், அதனால நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. அடுத்து சீதை கிட்ட போகிறாங்க. சீதை இந்த தகவல்லாம் கேள்விப்பட்ட அவங்க, நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அதுக்கு ராமர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது வெப்பம் மிகுந்த காடு, நீ அங்கே இருக்க முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்லி, உங்களோட பிரிவை விடவா எனக்கு அந்த வெப்பம் சுற்ற போகுது, அதனால நானும் உங்கள் கூட தான் வருவேன். நீங்கள் எங்கள் அப்பா எதுவும் உங்களை தவறாக எண்ணிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்க மாட்டார். ஏன்னா ஒரு கணவனோட இன்ப துன்பங்கள் அத்தனையிலையுமே சரிபாதி பங்கை ஏற்றுக்கிறது தான் மனைவியோட தர்மமாக இருக்கும். அதனால எங்கள் அப்பா என்னை நினச்சி சந்தோஷம்தான் படுவாரே தவிர உங்களை பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமும் அவருக்கு வராது. அதனால நானும் உங்கள் கூட தான் வருவேன். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க. அப்போ 3 பேருமே கிளம்புறாங்க. இந்த தகவல் நாட்டு மக்களுக்கு தெரிய வருது. அவங்க அவங்களும் செல்ல தயாராகிறாங்க. அப்போ ராமருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நான் மட்டும் கிளம்பலான்னு பார்த்தா என் கூட இத்தனை பேர் கிளம்புறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இருக்கும் இடம்தான் எங்களுக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுமே உடன் செல்றதுக்கு தயாராகிறாங்க. அப்போ ராமர் மேலே எவ்வளோ ஒரு பக்தி, அன்பு, மரியாதை இது எல்லாமே இருக்கிறதுனால மட்டும்தான் கோசலையாக இருக்கட்டும், லக்ஷ்மணராக இருக்கட்டும், சீதா தேவியாக இருக்கட்டும், நாட்டு மக்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே ராமர் மேலே கொண்ட அன்பின் காரணமாக ராமர் இருக்கும் இடமே அவங்கவுங்களுக்கு அயோத்தி அப்படிங்கிற மனநிலையில் எல்லாருமே இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.